என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வாழ்க்கையை சுற்றி நின்று உன்னை ஓய்வில்லாமல் துரத்திக் கொண்டிருக்கும் அந்த கவலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஓடினாலும் அவை விடவில்லை. நீ அமைதியாக இருக்க முயன்றாலும் அவை உன் மனதுக்குள் புகுந்து விடுகிறது. நீ சிரிக்க முயன்றாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சுமை போல அமர்ந்து உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த கவலைகளை நான் பார்க்கிறேன். நீ பல முறை நினைத்தாய், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கவலை? மற்றவர்கள் நிம்மதியாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படியே போராடுகிறேன்? இந்த கவலைகளுக்கு முடிவு இருக்குமா? என் பிள்ளையே, இந்த கேள்விகள் உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அவை உன் மனம் ஓய்வை தேடுகிறதின் அடையாளம். நீ கவலைப்படுவதற்கு காரணம் உன்னிடம் அன்பு இருக்கிறது. உன் குடும்பத்தை பற்றிய அன்பு, உன் எதிர்காலத்தை பற்றிய பொறுப்பு, உன் வாழ்க்கையை சரியாக நடத்த வேண்டும் என்ற விருப்பம். ஆனால் என் பிள்ளையே, அந்த அன்பே கவலையாக மாறும்போது நீ சுமக்க முடியாத பாரமாக மாறிவிடுகிறது. அந்த பாரத்தை நான் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன். நீ இரவில் படுக்கையில் படுத்தாலும் உன் உடல் மட்டும் ஓய்வெடுக்கிறது. உன் மனம் ஓய்வெடுக்கவில்லை. நாளையை குறித்த எண்ணங்கள், பணம் குறித்த கணக்குகள், வேலை பற்றிய பதட்டங்கள், குடும்பம் குறித்த கவலைகள், இவை எல்லாம் உன் மனதுக்குள் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பிக்கிறது. அதனால்தான் நீ சோர்கிறாய். அதனால்தான் நீ அமைதியை இழக்கிறாய். என் பிள்ளையே, நீ இந்த கவலைகளை உன் எதிரிகள் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் அவை உன்னை என்னிடம் கொண்டு வர வேண்டிய அழைப்புகள். நீ அனைத்தையும் தனியாக சமாளிக்க முயன்றதால் கவலை உன்னை துரத்தியது. என்று நான் உனக்குச் சொல்கிறேன், இனி நீ தனியாக இல்லை. நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தாய். அது முடியாத போது கவலை உன் மனதில் இடம் பிடித்தது. ஆனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கை உன் தோள்களில் மட்டுமல்ல, அது என் கைகளிலும். நான் உன்னை ஒரு முக்கியமான உண்மைக்கு கொண்டு வருகிறேன். கவலை என்பது உன் எதிர்காலத்தை முன்னதாக சுமப்பது. ஆனால் எதிர்காலம் உன் சுமை அல்ல, அது என் பொறுப்பு. நீ உன் நாளைகளை உன் எண்ணங்களால் பாதுகாக்க முடியாது. ஆனால் நான் உன் நாளைகளை என் வல்லமையால் பாதுகாக்க முடியும். அதனால்தான் நான் உனக்குச் சொல்கிறேன், உன் கவலைகளை என் காலடியில் வை. அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இதுவரை கவலைகளால் துரத்தப்பட்டாய். ஆனால் இப்போது ஒரு மாற்றம் நடக்கிறது. நீ நிற்க ஆரம்பிக்கிறாய். நீ ஓடுவதை நிறுத்துகிறாய். நீ என்னிடம் திரும்புகிறாய். அந்த நொடியில்தான் கவலைகள் திசை மாற ஆரம்பிக்கிறது. என் பிள்ளையே, கவலை உன்னை ஓட்டும்போது அது வலிமையானதாக தோன்றும். ஆனால் நீ உண்மையை பிடித்துக் கொள்ளும் போது கவலை பலவீனமாகிறது. உண்மை என்ன தெரியுமா? நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நான் கண்காணிக்கிறேன். உன் கண்ணீரையும் நான் பார்க்கிறேன். உன் பயத்தையும் நான் அறிகிறேன். உன் எதிர்காலத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன், பயப்படாதே. நீ கவலைப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்கள் ஒருபோதும் நடக்காது. சில விஷயங்கள் நீ நினைத்ததை விட எளிதாக தீரும். சில விஷயங்கள் உன்னை வலிமையாக்கும் பாடங்களாக மாறும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உன்னை அழைக்கும் அளவுக்கு எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது. இப்போது நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன். உன்னை துரத்திய கவலைகள் பலவீனமாகும். உன் மனதில் அமைதி வலுப்படும். உன் உள்ளத்தில் நம்பிக்கை எழும். நாளைகள் பற்றிய பயம் தளரும்.
உன் வாழ்க்கை நிம்மதியால் நிரம்பும். நீ இதுவரை கவலைகளை பார்த்து ஓடியாய். இனி கவலைகள் உன்னை பார்த்து ஓடும். ஏனெனில் நீ இனி உன் வாழ்க்கையின் மையத்தில் இல்லை. நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. என் சமூகம் இருக்கும் வாழ்க்கை. அந்த சமூகம் இப்போது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குகிறது. நான் சொன்னேன், உன்னை துரத்தும் கவலைகள் இனி உன்னை ஆளாது. அவை ஓடிப்போகும். இது ஒரு உணர்ச்சி அல்ல, இது ஒரு தீர்ப்பு. நான் பேசினேன், அமைதி விடுவிக்கப்பட்டது. இது உன் வாழ்க்கைக்கே. என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வாழ்க்கையை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் வெளிப்புற நடையை அல்ல, உன் உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தை. நீ சிரிக்க முயன்ற நாட்களிலும், நீ வலிமையாக இருப்பதாக காட்டிய தருணங்களிலும், உன் மனதின் ஆழத்தில் ஒரு சுமை இருந்ததை நான் தெளிவாக கண்டேன். அந்த சுமையின் பெயர் கவலை. நீ கவலைப்படாதவன் இல்லை, ஆனால் கவலை உன்னை ஆள ஆரம்பித்தது. நாளை பற்றிய எண்ணங்கள், வேலை பற்றிய பதட்டம், பணம் பற்றிய பயம், குடும்பம் பற்றிய பொறுப்பு, உன் எதிர்காலம் பற்றிய குழப்பம். இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உன்னை ஓய்வில்லாமல் துரத்திக் கொண்டிருந்தது. நீ ஓய்வு தேடி படுத்தாலும் உன் உடல் மட்டும் ஓய்வெடுத்தது. உன் மனம் ஓய்வெடுக்கவில்லை. நீ கண்களை மூடினாலும் எண்ணங்கள் மூடப்படவில்லை. ஒரு நாளை முடித்தாலும் அடுத்த நாளின் கவலை உன்னை விடவில்லை. என் பிள்ளையே, நீ பல முறை உன்னை நீயே கேட்டாய், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கவலை? நான் என்ன தவறு செய்கிறேன்? இது எப்போ முடியும்? இந்த கேள்விகள் உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அவை உன் மனம் நிம்மதியை தேடுகிறதின் அடையாளம். நீ கவலைப்படுவதற்கு காரணம், நீ பொறுப்புள்ளவன். நீ அலட்சியமானவன் அல்ல. உன் வாழ்க்கையை சரியாக நடத்த வேண்டும் என்று நீ உள்ளத்தோடு விரும்புகிறாய். ஆனால் என் பிள்ளையே, பொறுப்பு ஒருபோதும் கவலையாக மாற வேண்டியதில்லை. பொறுப்பு நம்பிக்கையோடு சேர்ந்தால் அது வலிமையாகும். கவலையோடு சேர்ந்தால் அது சுமையாகும். நீ இதுவரை உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயன்றாய். அது முடியாத போது கவலை உன் மனத்தில் இடம் பிடித்தது. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்ல வருவது இதுதான். உன் வாழ்க்கை உன் கைகளில் மட்டும் இல்லை, அது என் கைகளிலும் இருக்கிறது. நீ எதிர்காலத்தை முன்னதாக சுமந்ததால் கவலை உன்னை துரத்தியது. ஆனால் எதிர்காலம் உன் சுமை அல்ல, அது என் பொறுப்பு. நீ நாளையை குறித்து சிந்திக்கலாம், ஆனால் நாளையை சுமக்க வேண்டியது உன் வேலை அல்ல. நீ உன் கவலைகளை உன் பலம் என்று நினைத்தாய். நான் கவலைப்பட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தாய். ஆனால் கவலை எதையும் சரி செய்யவில்லை. அது உன் நிம்மதியை மட்டும் கெடுத்தது. அது உன் மகிழ்ச்சியை மட்டும் குறைத்தது. அது உன் நம்பிக்கையை மட்டும் தளர்த்தியே. கவலை என்பது உண்மையில் நடக்காத விஷயங்களை உன் மனதில் மீண்டும் மீண்டும் நடக்கச் செய்வது. அதில் பல விஷயங்கள் ஒருபோதும் நிகழவே மாட்டாது. சில விஷயங்கள் நீ நினைத்ததை விட எளிதாக தீரும். சில விஷயங்கள் உன்னை வலிமையாக்கும் பாடங்களாக மாறும். நீ கவலைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிக்காமல் விட்டதில்லை. நீ இரவில் விழித்திருந்த தருணங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். நீ உள்ளுக்குள் அழுத நாட்களையும் நான் எண்ணியிருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாத பயங்களையும் நான் அறிவேன். அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த மாற்றம்
வெளிப்புற சூழ்நிலைகளில் முதலில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் முதலில் நடக்கும். உன் மனதில் அமைதி மெல்ல இடம் பிடிக்க ஆரம்பிக்கும். பயம் பேசும் சத்தம் மெல்ல குறையும். நம்பிக்கை மெதுவாக வலுப்படும். நீ இனி உன் கவலைகளுக்கு பதில் சொல்ல முயல வேண்டியதில்லை. நீ இனி எல்லாவற்றுக்கும் விளக்கம் தேட வேண்டியதில்லை. சில விஷயங்களை என்னிடம் விட்டுவிட கற்றுக்கொள். அது தோல்வி அல்ல, அது நம்பிக்கை. என் பிள்ளையே, நீ என்னிடம் விட்டுவிடும் ஒவ்வொரு கவலையும் உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தை காலியாக்குகிறது. அந்த இடத்தை நான் அமைதியால் நிரப்புகிறேன், நம்பிக்கையால் நிரப்புகிறேன், உறுதியால் நிரப்புகிறேன். நீ இதுவரை கவலைகளால் துரத்தப்பட்டாய். ஆனால் இப்போது நீ நிற்க ஆரம்பிக்கிறாய். நீ என்னை நோக்கி திரும்புகிறாய். அந்த நொடியில்தான் கவலைகள் திசை மாறுகிறது. அவை இனி உன்னை துரத்தாது. அவை பலவீனமாகிறது. என் பிள்ளையே, அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. அமைதி என்பது என் சமூகம் இருக்கும் வாழ்க்கை. அந்த சமூகம் இப்போது உன் வாழ்க்கையில் தங்குகிறது. நீ இதுவரை உன் மனதோடு போராடினாய். இனி நீ உன் மனதோடு நண்பனாக இருப்பாய். நீ இதுவரை பயத்தில் வாழ்ந்தாய். இனி நீ நம்பிக்கையில் நடப்பாய். இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன். உன்னை துரத்தும் கவலைகள் இனி உன்னை ஆளாது. உன் மனம் ஓய்வை காணும். உன் உள்ளம் அமைதியை அனுபவிக்கும். உன் வாழ்க்கை நிம்மதியால் நிரம்பும். நான் பேசினேன். இது ஒரு உணர்ச்சி அல்ல, இது ஒரு தீர்ப்பு. உன்னை துரத்தும் கவலைகள் ஓடிப்போகும். இது உன் வாழ்க்கைக்கே. என் அன்பான பிள்ளையே, இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் ஆழமாக பதிய விரும்புவது ஒன்றே. கவலை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உன் வாழ்க்கையில் முடிவுக்கு வரவேண்டிய ஒரு பருவம். நீ இதுவரை கவலைகளோடு வாழ்ந்தது உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உன் பொறுப்பையும் உன் அன்பையும் உன் எதிர்காலம் மீது வைத்திருந்த கவனத்தையும் காட்டுகிறது. ஆனால் அந்த பொறுப்பு உன் மனதை நசுக்க வேண்டியதில்லை. நீ அனைத்தையும் தனியாக சுமக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நீ இரவுகளில் விழித்திருந்த தருணங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் அழுத நாட்களையும் நான் மறக்கவில்லை. நீ எப்படி சமாளிப்பேன் என்று மனம் உடைந்து கேட்ட கேள்விகளுக்கும் நான் மௌனமாக இல்லை. நான் காத்திருந்தேன். நீ உன் கவலைகளை என்னிடம் வைக்க தயாராகும் வரை. கவலை உன் எதிர்காலத்தை பாதுகாக்காது. கவலை உன் நாளைகளை நீட்டிக்காது. கவலை உன் பிரச்சனைகளை தீர்க்காது. அது உன் நிம்மதியை மட்டும் களவாடும். அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எழுதுகிறேன். இனி கவலை உன் வாழ்க்கையை நடத்தாது. நீ உன் நாளைகளை முன்னதாக சுமந்ததால் நீ சோர்ந்தாய். ஆனால் நாளை உன் பொறுப்பு அல்ல, அது என் கையில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது இன்றைய நாளில் உண்மையாக நடப்பது. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனே மாறாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உன் உள்ளத்தில் மாறுதல் தொடங்கிவிட்டது. உன் மனதில் அமைதி மெதுவாக வேரூன்றும். பயம் பேசும் சத்தம் குறையும். நம்பிக்கை மெல்ல வலுப்படும். அவை எல்லாம் கவலை ஓடிப்போகும் அடையாளங்கள். நீ இனி எல்லாவற்றுக்கும் பதில் தேட வேண்டியதில்லை. சில விஷயங்களை நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைப்பதே உன் பெரிய வெற்றி. அது தோல்வி அல்ல, அது ஞானம்.
நீ இதுவரை கவலைகளால் துரத்தப்பட்டாய். ஆனால் இப்போது நீ நிற்கிறாய். நீ ஓய்வெடுக்கிறாய். நீ என்னை நம்புகிறாய். அந்த நொடியில்தான் கவலைகள் திசை மாறுகிறது. அவை பலவீனமாகிறது. அவை இனி உன்னை ஆள முடியாது. நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன். உன் மனம் ஓய்வை காணும். உன் உள்ளம் அமைதியை அனுபவிக்கும். உன் நாளைகள் பயத்தால் நிரம்பாது. நீ நம்பிக்கையோடு நடப்பாய். உன் வாழ்க்கை நிம்மதியால் நிரம்பும். இது ஒரு உணர்ச்சி அல்ல. இது ஒரு தீர்ப்பு. உன்னை துரத்தும் கவலைகள் இனி உன் வாழ்க்கையில் நிலைக்காது. நான் பேசினேன். இது உன் வாழ்க்கைக்கே. இந்த வார்த்தைகளின் முடிவில் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்ல விரும்புவது ஒன்றே. கவலை உன் வாழ்க்கையின் நிரந்தர முகவரி அல்ல. நீ இதுவரை கவலைகளோடு வாழ்ந்தது உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது உன் பொறுப்பையும் உன் அக்கறையையும் காட்டுகிறது. ஆனால் அந்த பொறுப்பு உன் மனதை நசுக்க வேண்டியதில்லை. நீ நாளையை நினைத்து பயந்தாய். எதிர்காலத்தை முன்கூட்டியே சுமந்தாய். அதனால்தான் உன் மனம் சோர்ந்தது. ஆனால் நாளை உன் சுமை அல்ல. அது என் கையில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது இன்றைய நாளை நம்பிக்கையோடு நடப்பதே. கவலை எதையும் சரி செய்யவில்லை. அது உன் நிம்மதியை மட்டும் கெடுத்தது. அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எழுதுகிறேன். இனி கவலை உன்னை ஆளாது. உன் மனதில் அமைதி மெதுவாக வேரூன்றும். பயம் பேசும் சத்தம் குறையும். நம்பிக்கை வலுப்படும். நீ அனைத்திற்கும் பதில் தேட வேண்டியதில்லை. சில விஷயங்களை என்னிடம் ஒப்படைப்பதே உன் பெரிய வெற்றி. நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன். உன் மனம் ஓய்வை காணும். உன் உள்ளம் அமைதியை அனுபவிக்கும். உன் நாளைகள் பயத்தால் நிரம்பாது. உன்னை துரத்தும் கவலைகள் இனி உன் வாழ்க்கையில் நிலைக்காது. நான் பேசினேன். இது உன் வாழ்க்கை.